நெகேமியாவின் புஸ்தகம். அதிகாரம் 1. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாகச் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுக்கு ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். சர்வ மகிமை பொருந்தியவரே, உமது குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலம் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டீரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய குமாரனையே எங்களுக்காக தந்தருளி இவ்வளவா எங்கள் மீது அன்பு கூர்ந்து உம்முடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டு உம்முடைய ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் உம்முடைய சாட்சிகளாகவும் வாழும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு அருளி நீரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், உம்முடைய திருவசனம் சொல்கிறது போல, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், தமக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒளியானது இந்த உலகத்திலே வந்திருந்தும் இருள் அதை பற்றிக் கொள்ளவில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இப்படிப்பட்ட இருளின் அதிகாரத்துக்கும் பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தின் மத்தியிலே அடிமைகளாகிய எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினபடியினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய திருவசனங்களை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் சித்தத்திலும் எங்கள் சிந்தையிலும் உம்முடைய சத்தியத்தை போதித்தருள நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஒத்தாசை கொண்டு நெகேமியாவின் புத்தகத்தை தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். ஒருவேளை அறிமுகமாக இன்றைக்கு மிக சுருக்கமாக சில காரியங்களை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். நெகேமியா என்கிற பெயரின் பொருள் யெகோவா ஆறுதல் அளிக்கிறவர்.
The Lord is comforter. அந்த பெயர் எவ்வளவு அர்த்தம் உள்ளது. ஒருவேளை அடுத்த வாரத்துல பல பெயர்களை நம்ம படிக்கலாம். ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே நீங்க முதல் 4 வசனங்களை படிக்கும்போது கவனித்திருப்பீர்கள். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே, ஆதரவற்ற ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் சிறையிருப்பில் புரியுதுங்களா? அந்த நெகேமியா பாபிலோனிலே பிறந்தவன், பாபிலோனிய கலாச்சாரத்திலே வளர்ந்தவன், இந்தியாவை போல பல தெய்வ கோட்பாடுகளை அறிந்தவன், யெகோவா இருக்கிறாரா என்கிற கேள்வியோடு தன் வாழ்க்கையை ஆரம்பித்தவன். பாபிலோனிய பேரரசுக்கு பிற்பாடு மேதிய பேரரசினுடைய மேன்மையிலே, அதனுடைய அதிகாரம், அதனுடைய படைபலம், அதனுடைய செல்வம், இவைகளின் மத்தியிலே கடவுளுடைய மக்கள் என்று அழைக்கப்பட்ட தேவனுடைய மக்களாகிய யூதர்கள் அடிமைகளாக ஒடுக்கப்படுகிற கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன். கடவுள் எங்கே என்று இதயங்களிலே கேள்விகள் எழும்புகின்ற வேளையிலே கடவுள் ஆறுதல் அளிக்கிறவர் என்கிற ஒரு பெயரோடு நெகேமியா அந்த உலகத்திலே பிறக்கிறார். இன்றைக்கு காலையில கூட பல பிரச்சனைகளோடு நீங்க இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம், அல்லது பல தேவைகளோடு நீங்கள் இங்கு அமர்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் ஆறுதல் அளிக்கிறவர், அதான் அதனுடைய முதல் செய்தி. அதாவது நெகேமியா பேரு நமக்கு தான் தெரியுது இல்லைங்களாமா? பேரு பெற்றோரால பேரு நமக்கு வைக்கப்படுதுங்க, நாம பேர் வைத்துக் கொள்வதில்லை. அப்ப நெகேமியா என்ன யோசிச்சிருப்பான்? அவங்க அப்பா பேர் அங்க வருதுங்க பின்னால, அகலியா. அகலியாவுக்கு ஒரு அகலியா என்கிற பெயரின் பொருள் வெயிட் அப்பான் த லார்ட், கர்த்தரிடத்திலே காத்திரு என்று பொருள். நெகேமியா என்ன யோசிச்சிருப்பான்? என்னப்பா எங்க அப்பாக்கு எதுக்கு எனக்கு போய் இந்த பேர் வச்சாரு? எங்க இருக்கிறாரு கடவுள்? கடவுள் இருப்பாரானால் அவருடைய மக்கள் அடிமைகளாக இருக்க முடியுமா? கடவுள் இருப்பாரானால் அவருடைய தேவாலயம் சுட்டெரிக்கப்பட முடியுமா? கடவுள் சர்வ வல்லவராக சர்வத்தையும் ஆளுகிறவராக இருப்பாரானால் ஏன் இந்த மக்கள் எந்த விதமான நம்பிக்கையின்றி அழிவுக்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? கடவுள் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதாவது நம்ம நினைக்கிறோம் சாதகமான சூழ்நிலையிலே நான் கடவுளை தேடுகிறேன், நான் கடவுளை ஆராதிக்கிறேன், நான் கடவுளை நேசிக்கிறேன், இப்படி சொல்வது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அது ஒரு பெரிய விஷயமா? பல கிறிஸ்தவ குடும்பத்தில் வந்திருக்கிற நமக்கு அதுதான் உண்மை. நம்முடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்கள், நாம கிறிஸ்தவ வளர்ப்பு, கிறிஸ்தவ ஆதரவு, கிறிஸ்தவ திருச்சபை, கிறிஸ்தவ போதனை, இப்படியே வந்து அந்த சாதகமாகவே போயின்னு இருக்குதுங்க வாழ்க்கை. பாதகத்தை சந்தித்து இருக்கிறோமா? சந்திக்க விரும்புகிறோமா? சந்திக்கப்பட்ட சூழ்நிலையிலே கடவுள் இருக்கிறாரா என்கிற கேள்விக்கு எப்படி பதில் சொல்வோம்? ஏன் அப்படி சிந்திக்க மாட்டேன்றோம்? நம்ம என்னோடு கூட இந்த நெகேமியாவை நாம படிப்போம். இதோ கடவுள் சில சந்தர்ப்பங்களிலே சில சூழ்நிலைகளுக்கு மட்டும்தான் அவர் இருக்க முடியும், செயல்பட முடியும், அவர் வெளிப்படுத்த முடியும் என்பது அல்லங்க. நீங்க நெகேமியாவின் புஸ்தகத்தை நம்ம பொறுமையா படிக்க தான் போறோம். கடவுள் ஆளுகிறவராக இருக்கிறார், அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. எவ்வளவு பெரிய பாதகமான சூழ்நிலைகள் இருக்கலாம், அவையில் மத்தியிலே கடவுள் செயல்படுகிறவராக இருக்கிறார். அந்த ஒரு சிந்தனை நம்மை விடுதலையாக்க வேண்டும், நம்மை பலப்படுத்த வேண்டும், நமக்கு புத்துயிர் தர வேண்டும். மறுபடியும் வாங்க நெகேமியாவுக்கு இந்த மாதிரி எந்தாச்சும் ஒரு சபையில ஒரு நாள் உட்கார்ந்துருப்பானா அவன்? யூ அண்டர்ஸ்டாண்ட் த பொசிஷன் ஆஃப் நெகேமியா? இன்னைக்கு உட்கார்ந்து இருக்குமேமா, இந்த மாதிரி ஒரு நாள் நெகேமியா சபையில உட்கார்ந்துருப்பாரா? இல்ல. ஆனா அவரோடு கூட கடவுள் இருந்தார். இன்றைக்கு இவ்வளவு சபை, இவ்வளவு வாரம் எல்லா கூட்டம் இருந்து என்னப்பா சாதனை? அதான் சார் ஒன்னும் புரியல, கடவுள் இருக்கிறாரா தெரியல சார்ன்றான். நம்ம நாட்டுல பழமொழி வச்சானுங்க பாருங்க. இந்த பழமொழிக்குன்னே ஒரு நோபல் பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேங்க. அந்த பழமொழி இந்த மேடையில இருந்து சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கிறேங்க. விடிய விடிய கேட்டு சீதைக்கு நாம சித்தப்பான் தெரியுமா? அந்த பழமொழி கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கிறங்க நம்ம. சூடு சொரணை இல்லாம கடவுள் யார், எனக்கும் அவருக்கும் உறவு என்ன, கடவுள் ஏன் என்னை இந்த உலகத்தில் பிறக்க செய்திருக்கிறார், நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கேன், ஒண்ணுமே கிடையாது. அதுக்குதான் நான் பல முறை சொல்லுவேன், வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான்னு இப்படியே போயிருக்கு நம்ம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நெகேமியா அப்படி இல்லைங்க. கடவுள் இருக்கிறாரா? கடவுள் செயல்படுகிறாரா? ஆக எனக்கு அருமையானவர்களே, நெகேமியா
சிறையிருப்பில், அடிமைத்தனத்தில் எந்த விதமான கடவுள் இருக்கிறார் என்பதற்கு எந்த விதமான வெளிப்பிரகாரமான சான்றுகள் அற்ற ஒரு சூழ்நிலையிலே அவன் கடவுளுடைய மனிதனாக வாழ்ந்தான் என்பது ஒரு மாபெரும் சவால். இந்த புத்தகத்தில் நாம் தியானிக்க போகிற சில முக்கிய பொருள்களை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முக்கிய பொருள்கள் அதை நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். முதலாவது பொருள், இடிக்கப்பட்ட எருசலேம். தட் வாஸ் தி சேலஞ்ச். அதான் ஆரம்ப 4 வசனங்களில நம்ம படிக்கிறோம். 3வது வசனம் படிப்போம். சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய். இந்த வசனம் நம்மோடு என்னங்க பேசுது? என்ன பேசுதுன்னு நீங்க புரிஞ்சு கொள்ளுகிறீங்க. நெகேமியாவுக்கு, நெகேமியா தான் அந்த வசனத்தை எழுதுகின்றார். நெகேமியா சகோதரர்கள் மூலமாக எருசலேமை குறித்து கேள்விப்பட்ட அந்த செய்தி நெகேமியாவுக்கு, நெகேமியாவினுடைய உணர்ச்சிகளிலே, நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தது. ஆக நெகேமியாவின் சவால்கள் இந்த புத்தகத்தில் நம்ம படிக்க போறோம். The challenges Nehemiah faced. உங்க வாழ்க்கையில நீங்க பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கு நெகேமியாவின் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் என்ன? நெகேமியாவின் வாழ்க்கையிலே செயல்பட்ட கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியும் என்பதை நாம் இந்த புத்தகத்தின் வாயிலாக கற்றுக்கொள்கிறோம். அந்த பிரச்சனைகள் என்று சொல்லலாம் அல்லது சவால்கள் என்று சொல்லலாம். இடிக்கப்பட்ட எருசலேம். எருசலேம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன? எருசலேமை நெகேமியா பார்த்தது கிடையாது. நெகேமியாவினுடைய கரங்களிலே ஒருவேளை எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் தன்னுடைய சில பகுதிகள் அவனுடைய கரத்தில் கிடைத்திருக்க முடியும். மற்றபடி நம்ம எஸ்ராவின் புத்தகத்தில் படித்த வண்ணமாக மோசேயினுடைய 5 ஆகமங்கள் அவனுடைய கரங்களை கிடைத்திருக்க முடியும். மற்ற புத்தகங்கள் அவன் கிடைத்திருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஏன் நான் எரேமியாவை வலியுறுத்துகிறேன் என்றால், இந்த ஜெபம் நெகேமியா ஜெபம் பண்றாரு. இந்த ஜெபத்துக்கும் எரேமியாவின் புலம்பலுடைய 5ஆம் அதிகாரத்துக்கு உள்ள நெருக்கத்தை நீங்க அடுத்த வாரம் படிச்சுட்டு வரும்போது வாங்க. அதாவது வாட் ப்ராம்ப்டட் நெகேமியா டு ப்ரே திஸ் பிரேயர். நெகேமியா ஜெபித்தான். ஏன் அவன் ஜெபித்தான்? ஒரு நம்பிக்கையற்ற சூழல், கடவுளும் கிடையாது, கடவுள் வேணா தலையை உடுப்பா அப்படின்னு போயிருக்கலாமா? ஏதோ நான் சூசான் அரண்மனையில ஒரு பானபாத்திரக்காரனா இருக்கிறேன், அது பெரிய பதவிங்க. அது ராஜாவை ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 முறை 6 முறை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? பானபாத்திரக்காரனாமா ராஜாவை ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 முறை 7 முறை சந்திக்கலாம். எவ்வளவு பெரிய வாய்ப்பு! கடவுளை பத்தி ஏங்க சிந்திக்கணும்? நான் நல்லா இருக்கிறேன்னு, என் குடும்பம் நல்லா இருக்குது, 10 பரம்பரைக்கு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கலாம். இப்ப இன்னத்துக்கு கடவுள் எருசலேம் எதுக்கு இடிக்கப்பட்ட வாழ்? Why should I bother about Jerusalem? எதுக்குப்பா நமக்கு தலைவலி? சபை நடந்தானா நடக்காட்டினா, ஊழியம் இருந்தானா இல்லாட்டினா, எப்படின்னா போட்டுங்க, நம்ம வழியா பாருங்க. அதானங்க நம்முடைய தத்துவம். அதான நம்முடைய தத்துவம். ஏதோ சொல்லிருங்க சார், உங்களுக்கு என்ன சார் வேற வேலை? நான் சார் வேலை உங்களுக்கு, நீங்க சொல்லுங்க சார். நெகேமியா ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. நெகேமியா ஒரு ஆசாரியன் கிடையாது. நெகேமியா ஒரு ராஜாவும் கிடையாது. நெகேமியா ஒரு சாதாரண மனிதன். கடவுளை குறித்து சரியான அறிவு பெற்றவன், கடவுளுடைய நோக்கத்தை குறித்து சரியான தெளிவு பெற்றவன். ஆகவே இந்த வசனம் அவனுக்கு என்ன சவால்களை கொடுத்தது? எருசலேம், அதுக்கு ஆங்கிலத்தில் ஹோலி சிட்டி ஆஃப் காட், சங்கீதத்திலே தேவனுடைய பரிசுத்த நகரம் என்கிற ஒரு சொற்றொடரை நீங்க பாப்பீங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ நகரங்கள் இருக்குதுங்கய்யா. வாட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஜெருசலேம்? அது தேவனுடைய மகா நகரம். யூதர், இன்றைக்கு இஸ்ரவேலர் என்றாலும் சரி, யூதர் என்றால் அந்த யூதர்களுடைய வரலாற்றின் மையம் எருசலேம். ஒரே மெய் தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்ட தேவாலயத்தின் இருப்பிடம் எருசலேம். உயிருள்ள ஒரு தேவனுக்கும் அவருடைய வல்லமையுள்ள செயல்களுக்கும் சான்றாக விளங்கின ஒரு நகரம். அந்த நகரம் இன்றைக்கு இடிப்பட்டு மண்மேடாக்கப்பட்டது. பல பேர் இந்த 79ஆம் சங்கீதம் படிக்கிறப்ப வரல, ஆராதனையில இல்ல.
வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 79ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது? நேபுகாத்நேச்சாரால எருசலேம் அழிக்கப்பட்ட போது பாடப்பட்ட சங்கீதம் 79வது சங்கீதம். இன்றைக்கு எருசலேமுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம்? புதிய எருசலேம் என்கிற பதத்தை நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். எது புதிய எருசலேம்? தேவனுடைய திருச்சபை. எருசலேம் தாவீது ராஜாவினாலே கட்டப்பட்டது. தேவாலயம் சாலமோன் ராஜாவினாலே கட்டப்பட்டது. அங்கிருந்த ஆசாரியர்கள் மனிதர்களாக செயல்பட்டுக் கொண்டிருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கிறோமே, திருச்சபை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 20:28 படிங்க. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட நமது சபை. போதுங்கம்மா. சபை எதுப்பா? இந்த பாஸ்டர் ஒருத்தர் கத்தின்னு பாருங்க, அவர்துங்களா? சபையை பற்றி எந்த தெளிவும் இல்லாத ஒரு சமுதாயமாக இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கு. அதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட ஒரு சபை. இன்றைக்கு நம்முடைய சபையின் நிலைமை எப்படி இருக்குது? இடிக்கப்பட்ட அலங்கம் அல்லது மதில் அல்லது கோட்டை, பிளவுபட்ட மக்கள், அதான் அதனுடைய பொருள். நோக்கமற்றவர்கள், பிளவுபட்டவர்கள் மாத்திரமல்ல. முதல் பயணத்தின் போது செருபாபேல் தலைமையின் கீழ் கிமு 538 சென்ற மக்கள் கூட்டம். இரண்டாவது கிமு 458 எஸ்ராவின் மூலமாக அழைத்து செல்லப்பட்ட மக்கள் கூட்டம். அவர்கள் நோக்கமற்றவர்களாக, தேசாந்திரிகளாக, தலைவர்கள் அற்றவர்களாக, அடிமைகளாக, எதிரிகளினாலே ஆதிக்கம் செய்யப்படுகிற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்குதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா என்ன? அதுதான் அவங்க 3ஆம் வசனத்துல சொல்ல. அந்த சிறையிருப்பில் நீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் இதுக்குதான் இவங்க அங்க போனாங்களா? அதுக்கு இங்கே இருந்திருக்கலாமே, பாபிலோன்லயே இருந்திருக்கலாங்களே. அப்ப கடவுளுடைய நோக்கம் என்ன? கடவுளுடைய செயல் என்ன? ஏன் இந்த தவறு நடந்தது? அதாவதுமா, இடிக்கப்பட்ட எருசலேம் என்று சொல்லும் பொழுது அதுல பல உண்மைகள் அடங்கி இருக்குதுமா. நம்ம எந்த அளவுக்கு புரிந்து கொள்றோம் எனக்கு தெரியல. ஒரு அலங்கம் அல்லது ஒரு கோட்டை முதலாவது பாதுகாப்பின் உறுதி. A fortress gives a security. ஆக இந்த மக்கள் அங்க போய் சேர்ந்தாங்களே ஒழிய அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஒரு கோட்டை என்பது அந்த சமுதாயத்தினுடைய பலம். எரிகோ கோட்டை நம்ம பார்க்கிறோம். அந்த எரிகோ மக்களுடைய பலம் இல்லைங்களா? கோட்டை. It is not only a symbol, it is a stronghold of the city. ஆக அது இல்ல அவங்களுக்கு. ஒரு கோட்டை, அதாவது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்தில் வசிப்பது என்பது சமாதானத்தின் பொருளை உட்கொண்டது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது மாத்திரல்ல, எருசலேம் என்கிற பெயரின் பொருள் ஜெருசலேம் என்பது சமாதானத்தின் வீடு. சமாதானம் என்றால் என்ன? சுகமான வாழ்வு அளிக்கும் இடம். ஆனா சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க, தீங்கையும் நிந்தையையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கோட்டை என்பது சுபிட்சம், ஆங்கிலத்தில் ப்ராஸ்பரிட்டி என்று சொல்கிறோம். அதனுடைய பொருள் என்னென்ன பார்த்தோம்? பாதுகாப்பு, பலம், சமாதானம், சுபிட்சம். ஒண்ணுமே இல்லை. ஏன் கடவுள் இதை அனுமதித்தார்? ஏன் கடவுள் தம்முடைய மக்களுக்கு இறங்கவில்லை? ஏன் மக்களை அவர் மீட்கவில்லை? அல்லது ஏன் கடவுளுடைய வல்லமை செயல்படவில்லை? இப்படித்தான கேள்விகள் வர வேண்டாம். இந்த கேள்விகள் தான் நெகேமியாவுக்கும் வந்தது. அவனுக்கு பதில் தெரியல, அவனுக்கும் புரியல. அதுதான் 1ஆம் அதிகாரத்தின் 4 வசனங்களில நம்ம பார்க்கிறோம். அவனால செய்ய முடிந்ததெல்லாம் 4ஆம் வசனம் படிங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி. இதை தவிர வேற ஒண்ணுமே அவனால செய்ய முடியல. நெகேமியா சந்தித்த சவால்கள் என்ன? இடிக்கப்பட்ட அலங்கம், பிளவுபட்ட மக்கள் கூட்டம், நோக்கமற்ற, தலைவர்களற்ற, நிர்வாகமற்ற ஒரு நகரம். அவருடைய சரீர தேவைகளும் சந்திக்கப்படவில்லை, ஆவிக்குரிய தேவையும் சந்திக்கப்படவில்லை, அதோடு நிறுத்தப்படவில்லை. அவர்கள் மகா தீங்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளுடைய ஆதிக்கத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். இந்த செய்தி நெகேமியாவை கடவுளிடத்திலே நடத்தினது. நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் அனுமதிக்கின்ற துன்பங்கள், இன்னும் பெரிய வார்த்தை, தீமைகள் நம்மை கடவுளை விட்டு விலகச் செய்யக்கூடாது.
கடவுளிடத்திலே வழி நடத்த வேண்டாம். அதுக்கு பேர் தான் கிருபை. கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்பது எளிது. மதிகேடன் கடவுள் இல்லை என்று தன் மனதில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் மதிகேடன். இந்த துன்பத்தின் மத்தியிலே கடவுளே அடைக்கலம், கடவுளே ஆதாரம், கடவுளே வாழ்வு, கடவுளே பரிகாரம் என்று கடவுளிடத்தில் செல்கிறானே, அவன் தான் விடுதலை பெறுகிறான். அதுதான் நெகேமியாவின் வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஆக நெகேமியா சந்தித்த சவால்கள். அடுத்தபடியாக நாம் இந்த புத்தகத்தில் பார்க்க வேண்டியது நெகேமியா பெற்ற தேவ திட்டம். ரொம்ப ஜாக்கிரதையா சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். இன்னைக்கு தரிசனம் என்கிற பதம் மிக சாதாரணமாக சொல்லப்பட்டு கொண்டு இருக்குது. கடவுள் எனக்கு காட்சி கொடுத்தாரு, கடவுள் பேசினாரு, இதா கட்டி நிற்கிற கோபுரம் அப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நெகேமியாவை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தரிசனம் என்கிற பதத்தின் பொருள் என்ன? கடவுள் ஏன் நெகேமியாவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார்? நெகேமியாவை கொண்டு கடவுள் என்ன செய்ய விரும்பினார்? அதான் அதனுடைய பொருள். நெகேமியாவே, எருசலேமின் நிலை இப்படி, கடவுளுடைய உடன்படிக்கையின் மக்களுடைய நிலை இப்படி இருக்குதுப்பா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உன்னை கொண்டு என்னுடைய திட்டத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். For nothing is impossible with God. மனித அறிவுக்கு, மனித அனுபவத்துக்கு, மனித ஆற்றலுக்கு முடியாத ஒரு காரியம் தேவனுடைய பலத்தினாலே, தேவனுடைய விசுவாசத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே நிறைவேற்றப்பட முடியும் என்பதை கடவுள் நெகேமியாவுக்கு வெளிப்படுத்தினார். அதை தான் நாம் இங்க கற்றுக்கொள்ளும். அந்த விஷன், தரிசனம் என்கிற அந்த பதத்துக்கு சரியான பொருள் கடவுளுடைய செயல் திட்டம். நெகேமியா கடவுளிடத்திலே அவன் வந்து மன்றாடி உபவாசித்து துக்கித்து அழுத போது கடவுள் அவனுக்கு தமது திட்டத்தை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தது மாத்திரமல்ல, அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற மனிதனாக அவனை உருவாக்கினார் என்பதை நம்ம பார்க்கணும். அடுத்தபடியாக இந்த புத்தகத்தில் நீங்க பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு பொருள் ஜெபம். இன்றைக்கு முதல் ஜெபத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். பல ஜெபங்களை நெகேமியா செய்து கொண்டிருக்கு. அதனுடைய பொருள் என்ன? அதாவது மனித கண்ணோட்டத்திலே பரிகாரமற்ற ஒரு சூழ்நிலை சந்திக்கும் போது அதற்கு ஒரே பரிகாரம் ஜெபம். அதான் அதனுடைய பொருள். நம்ம ஜெபம் பண்றோம் சொல்றோம். ஆனா எப்படி ஜெபம் பண்றோம்? நம்முடைய மனநிலை, நம்முடைய நோக்கம், நம்முடைய உறவு, நம்முடைய அர்ப்பணிப்பு, இவைகளை பத்தி கவலைப்படாம ஜெபம் பண்றேன்னா என்ன நடக்கும்ன்றீங்க? ஜெபம் ஒரு மந்திரம் அல்ல. நம்ம அடுத்த வாரம் அதை பத்தி சிந்திக்க போகிறோம். ஜெபத்தினுடைய துவக்கம் கடவுளை பற்றிய அறிவு மாத்திரமல்ல, அந்த ஜீவனுள்ள கடவுளோடு கொண்டிருக்கிற உறவு. எங்கு இந்த ஜீவனுள்ள கடவுளோடு உறவு இல்லையோ அங்கு ஜெபம் இல்லை. ஜெபம் ஒரு உறவின் வெளிப்பாடு. அந்த உறவின் அடிப்படையிலே பெறுகின்ற ஆவிக்குரிய பலன், ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்ட். Prayer is a spiritual empowerment because I am connected to the Almighty God. சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தின் துன்பங்களோ, பாடுகளோ, வேதனைகளோ இந்த கடவுளுடைய உறவிலிருந்து என்னை பிரிக்கவே முடியாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து ஜெபம் பண்ணார், பிதாவேன்னு. அதனால்தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல திருப்புங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துக்கு 37ஆம் வசனத்துக்கு திருப்புங்க. ரோமர் 8. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. என்ன அருமையான ஒரு தத்துவம். அப்ப என்னங்க, கண்ணை மூணு ஒண்ணு ஏதோ சொல்றேன் சார், அது இல்லங்க ஜெபம். எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை. தட் இஸ் நாட் பிரேயர். அது ஒரு உறவு. அந்த உறவின் அடிப்படையிலே பெறுகின்ற ஆற்றல், அந்த ஆற்றலின் அடிப்படையிலே விளைகின்ற அர்ப்பணிப்பு, சப்மிஷன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நீர் செயல்பட வல்லவராயிருக்கிறீர், நீர் என்னிலே செயல்படும், என்னை சமூலமாய் அர்ப்பணிப்பது. இதெல்லாம் ஒண்ணு இல்லாத நான் ஜெபம் பண்ணுகிறேன் சார்னா நம்ம தொடர்ந்து படிக்கலாம். ஆக ஜெபம் இதயமில்லாத வார்த்தைகளை விட வார்த்தைகள் இல்லாத இதயமே ஜெபத்தின் ஊற்று.
இதயமில்லாத வார்த்தைகளை விட வார்த்தைகள் இல்லாத இதயமே கடவுளோடு உறவு கொள்வது ஜெபம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தயவுசெய்து அதை இந்த நெகேமியாவின் புத்தகத்தின் மூலமாக கற்றுக்க. வார்த்தைகள் இல்லாம ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்வோம். அடுத்தது இந்த புத்தகத்திலே நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்தி, the whole book is around building. கட்டுதல், கட்டுதல், கட்டுதல். இடிப்பதல்ல, நொறுங்கி போனது, இடிந்து போனவைகள் கட்டப்படுதல். ஒரு பெரிய நல்ல கருத்துங்க. பரிசுத்தாவியானவர் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை கட்டப்படும். அந்த வாழ்க்கை தான் கட்டப்படும். முதலாவது, ஆவியானவர் உங்களை கட்டுகிறவராக இருக்க வேண்டும். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தை கட்டுகிறவராக இருக்க வேண்டும். உங்கள் மூலமாக திருச்சபையை கட்டுகிறவராக இருக்க வேண்டும். திருச்சபையின் மூலமாக சமுதாயத்தை கட்டுகிறவராக இருக்க வேண்டும். இருக்கிறாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். எதுக்கு ஜெபம் பண்ணுகிறோம்? எதுக்கு ஆராதனை? முதலாவது என் வாழ்க்கையை அவர் கட்ட வேண்டும். இடிந்து போன ஒரு வாழ்க்கை. என்ன சார் இடிந்து போன வாழ்க்கைன்ட்டீங்க? நாங்க எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க தெரியுங்களா? ரொம்ப நல்லதுங்க. எருசலேம் கூட தான் தாவீதின் ராஜாவினால கட்டப்பட்டதுங்க. கிமு 1000 அந்த எருசலேம் இடிந்து போனது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல ஆரம்பத்தை பெற்று இருக்க முடியும். இன்றைக்கு அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இடிந்து போன. எது சார் இடிந்து போச்சு? என்னுடைய அடிப்படை விசுவாசமே இடிந்து போய்விட்டது. என்னுடைய வாழ்க்கை, நான் கடவுளுக்கு என்னை அர்ப்பணித்த பொழுது, ரட்சிக்கப்பட்ட பொழுது, தேவனோடு உடன்படிக்கை செய்த பொழுது, ஆண்டவரே உமக்காக நான் வாழுவேன், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்தோமே, அதுவே இடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்குப்பா வாழ்ற? இந்த உலகத்தை அனுபவிக்கணும் சார். இதுதான் வாழ்க்கைங்களா? இடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆக கடவுளுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, ஆங்கிலத்தில் கான்சிக்ரேஷன் அண்ட் சாங்டிபிகேஷன். எதற்காக ஒரு விசுவாசி மீட்கப்படுகிறான்? பரிசுத்தத்துக்கென்றும் தேவனுடைய பாத்திரமாக செயல்படுத்தப்படவும் பிரித்தெடுக்கப்பட்டவன். அந்த நோக்கமே இடிந்து போச்சு. அவர் என்ன இடியிலன்றீங்க? கிறிஸ்து சொன்னார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஆகவே ஆவிக்குரிய ஜீவன் பெற்றவனாக மாத்திரமல்ல, அந்த ஆவிக்குரிய ஜீவனிலே நான் வளருகிறவனாக இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு வளர்ச்சி இல்ல, மாறாக தோல்வியிலே நான் துவண்டு வீழ்ந்து கிடக்கிறேன். இது இடிந்து போலையா? இதாங்க இடிந்து போன ஒரு நிலை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஆரம்பித்த என் வாழ்க்கை இன்றைக்கு தோல்வியின் சின்னமாக நான் மாறிவிட்டு இருக்கிறேன். விசுவாசம் என்பது வெற்றி, ஆனா வெற்றி என்பது என் வாழ்க்கையில இல்லை, தோல்வி. இது எப்படிங்க? இது இடிந்து போனது இல்லைங்களா? தலைவனுக்கு நாம் செபிப்போம். கால வேளையிலும் தேவன் ஒரு நோக்கத்தோடு நெகேமியாவின் புத்தகத்தின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கையற்றவனாக, இடிந்து போனவனாக, மனித சக்தியினாலே எந்த பரிகாரத்தையும் பெற முடியாதவனாக, கைவிடப்பட்ட நிலையிலே நான் இருப்பேனான தேவன் எனக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். வெறும் ஆறுதல் அளிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் தம்மை எனக்கு வெளிப்படுத்தி அவரோடு என்னை இணைத்துக் கொண்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாக என்னை அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நெகேமியாவின் வாழ்க்கையின் லட்சியம் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாயிருப்பதல்ல. நான் விசுவாசியாக மீட்கப்பட்டது இந்த உலகத்திலே, இந்த உலகத்தின் ஞானியாக, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவானாக, இந்த உலகத்தின் சுகபோகியாக வாழ்வதற்கு அல்ல. நான் பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் என் விசுவாசம் இடிந்து போய் உள்ளது. தேவனுடைய அழைப்பு அல்லது தேவனிடத்திலே நான் செய்த உடன்படிக்கையின் அர்ப்பணிப்பு இடிந்த நிலையிலே இன்றைக்கு உள்ளது. என் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மாறாக நான் தோல்வியிலே இருப்பேனானால் நான் இடிந்து போனவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். கால வேளையிலே அருமையான சகோதரனே, சகோதரியே, நெகேமியாவை போல தேவனுடைய சிலுவை அண்டையிலே நாம் வருவோம். துக்கித்து அழுது உபவாசித்து அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தான். தேவனே, என்னை உயிர்ப்பியும். இதயமற்ற வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, வார்த்தைகளற்ற உம்மோடு உறவு கொள்கின்ற இதயத்தை எனக்கு தாரும். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே எங்களை உயிர்ப்பியும். நாங்கள் தோல்விக்கு அல்ல வெற்றிக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள்.
நாங்கள் தீங்கு அனுபவிக்கவும் நிந்தை அனுபவிக்கும் அல்ல ஆண்டவரே, உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டவர்கள். இந்த பரிசுத்த அழைப்பை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டவர்களாக இந்த பாவ சமுதாயத்திலே திருவசனமாகிய உமது வசனத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஜீவ சுடர்களாக பிரகாசிக்க தேவரீர் உதவி செய். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.